ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருது, அன்றைய தினத்தில் வந்து நாம் வந்து எவ்வாறு விரதம் கடைபிடிக்க வேண்டும், விரதம் வந்து எண்ணெயிலிருந்து நம்ம வந்து தொடங்க வேண்டும், எவ்வாறு விரதத்தை முடிக்க வேண்டும், விரதத்தை நிறைவு செய்யும் போது பெருமானுக்கு படையல் போடும்போது எத்தனை வகையான காய்கறிகளை வைத்து சமையல் செய்ய வேண்டும், எந்த காய்கறிகளை கண்டிப்பாக வைத்து சமையல் செய்ய வேண்டும் என்றும், என்ன நெய்வேத்தியம் வைத்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், சொர்க்கவாசல் வந்து எப்போ திறக்குது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பா வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமாவாசை முடிந்து 11வது நாள் தான் இந்த வளர்பிற ஏகாதசி வருகிறது. ஏகாதசி விரதம் தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களில் வந்து உயர்வான விரதமாக வந்து கருதப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு வந்து பாவங்கள் எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. வருடத்தில் வருகின்ற 12 ஏகாதசியிலும் விரதம் இருப்பவர்களுக்கு வந்து வைகுண்ட பதவி கிட்டும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. நீங்க வந்து பெருமானுடைய அருளை வந்து பரிபூரணமாக பெறணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏகாதசியில் வந்து விரதம் இருந்து பெருமானை வழிபாடு செய்து பெருமானுடைய ஆசீர்வாதங்களை நேரடியாக பெறுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து எப்படி இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும், எந்த நேரத்துலேருந்து நம்ம விரதத்தை தொடங்கணும்னு சொல்லி பார்த்துடலாமா? சரி, ஏகாதசி விரதம் தொடங்கும் நாள் வந்து தசமி திதியில் தான் விரதத்தை தொடங்க வேண்டும். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் வந்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடங்க வேண்டும். டிசம்பர் 30ஆம் தேதி தான் வந்து வைகுண்ட ஏகாதசி. நீங்கள் வந்து என்னைக்கு விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி தான் வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஏகாதசி விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் வந்து கடைபிடிக்கலாம். அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு வந்து விரதத்தை வந்து தொடங்கலாம். சரி, ஏகாதசிக்கு முந்தைய நாள் தசமி. அந்த நாளில் வந்து ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி மறுநாள் முழு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பெருமானுடைய திருநாமங்களையும் மந்திரங்களையும் சொல்ல வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து தசமி அன்று இரவு வந்து ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் வந்து 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய நாளில் தான் வந்து சொர்க்கவாசல் வந்து திறக்குது. அந்த சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்திலிருந்து வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம். அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அன்றைய நாள் முழுவதும் வந்து கண்டிப்பா வந்து உபவாசமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து உபவாசமாக இருக்க முடியலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து நீங்க வந்து பழங்கள் சாப்பிட்டு கொண்டு கூட வந்து விரதம் இருக்கலாம். உபவாசமாக இருப்பவர்கள் வந்து தண்ணீர் குடிக்கலாம் அல்லது வந்து துளசி தண்ணீர் தீர்த்தம் கூட எடுத்து நீங்க வந்து விரதம் இருக்கலாம். ஆனால் வந்து 30ஆம் தேதி வந்து இரவு வந்து தூங்கவே கூடாது. கண் விழிச்சி கொண்டு தான் வந்து விரதம் இருக்கணும். விரதம் வந்து டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை வந்து சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்க குளிச்சுட்டு வந்து பெருமானுக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து விட்டு வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம். ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து விரதத்தை நிறைவு செய்கின்ற நாள், அதாவது வந்து டிசம்பர் 31ஆம் தேதி துவாதசி நாளில் வந்து யாரும் வந்து பகலில் வந்து தூங்கக்கூடாது, இரவில் மட்டும்தான் தூங்க வேண்டும். சரி, இப்போ வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து எப்போன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏகாதசி திதி அதிகாலையில் வந்து எந்த நேரத்தில் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் தான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து ஒவ்வொரு கோவில்களிலும் நடைபெறும். ஒவ்வொரு கோயில்களிலும் நேரம் வந்து சற்று வந்து மாறி மாறி வரும். சரி, இப்போ வந்து ஏகாதசி திதி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:51 தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:35 வரைக்கும் இருக்குது. அதனால நமக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்பு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதி. எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலை 4 மணிலிருந்து காலை 6 மணிக்குள் வந்து திறப்பாங்க. ஒவ்வொரு கோவில்களில் வந்து வழக்கத்தை பொறுத்து வந்து மாறுபடும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஆலயம் இருந்து அங்கே வந்து எப்போ சொர்க்கவாசல் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டுட்டு வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அன்றைய நாளில் வந்து பெருமானுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பெருமானுடைய மந்திரங்கள் தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். சரி, கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வந்து பெருமானுக்கு எவ்வாறு படையல் போடணும்னு சொல்லி பார்க்கலாமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து ஒவ்வொரு வழக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதுபடி வந்து நீங்கள் வந்து படையல் போட்டு வந்து பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லை என்றாலும் வந்து ஒரு சிலவங்க வந்து 21 வகையான கூட்டு செய்வாங்க, பொரியல் செஞ்சு வைத்து வந்து பெருமானை வழிபாடு செய்வார்கள். நீங்கள் வந்து அப்படி செய்ய முடியவில்லை என்றால் வந்து 21 வகையான காய்கறிகளை போட்டு
சாம்பார் வைத்து கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இருப்பினும் வந்து கட்டாயமாக சேர்க்க வேண்டிய காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா வந்து அகத்திக்கீரை வந்து கட்டாயமாக சேர்க்க வேண்டும். காய்களில் வந்து சுண்டைக்காய் சேர்க்கலாம். பின்பு வந்து நெல்லிக்கனி சேர்த்து கூட நீங்கள் வந்து சமையல் செய்யலாம். இந்த மூன்றில் வந்து ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட நீங்கள் அதை வைத்து சமையல் செய்து வந்து பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள். பெருமானுக்கு படையல் போடும்போது வந்து தலைவாழை இலையில் படையல் போடுவது வந்து ரொம்பவே நல்லது. இந்த வகையான உணவிற்கு வந்து பாரணை என்று சொல்வார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து 3 நாட்கள் விரதம் இருந்து வந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்களும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பெருமானுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.